சேலம் மாவட்டம் ஸ்டீட்லேருந்து பேசுகிறேன். நான் வந்து எனக்கும் என் ஒய்ஃபுக்கு வந்து ஒரு 4 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. நான் வந்து சதுரகிரி நாகானந்த சுவாமிகள் அவரை பற்றி சில யூடியூப்பில் பார்த்தேன். அது இல்லாமல் ஒருத்தர் சொன்னாங்க. சரின்னு அவரை போய் நான் நேரடியாக பார்த்தேன். அவர் வந்து குழந்தை இல்லாததுக்கு மருந்து கொடுத்தாரு. மருந்து கொடுத்தது இல்லாமல் நிறைய விளக்கங்கள் கொடுத்தாரு. ஏன் குழந்தை உருவாகலாம், எதனால் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் கொடுத்த மருந்தை யூஸ் பண்ணி ஒரு 6-7 மாதத்துலேயே கரு வந்து தங்கிடுச்சு. அடுத்த 10 மாதத்தில் குழந்தை வந்துடுச்சு. எனக்கு வந்து பையன் பிறந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம். அவருக்கு வந்து சாமிக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதேமாரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீர் கட்டி இருந்தது. மனைவிக்கு குழந்தை பிறந்து ஒரு 6-7 மாதம் கழிச்சு நீர் கட்டி இருந்தது. அதுக்கும் ஐயா கிட்ட தான் நான் மருந்து கேட்டிருந்தேன். அது கொடுத்தாரு. நீர் கட்டி வந்து கம்பல்சரியாக எல்லாமே வெளியே வந்துடுச்சு. ஸோ அதுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி ஐயாவுக்கு சொல்லிக்கிறேன். நீங்களும் வந்து நீங்கள் தாராளமாக, அதாவது மருந்து பார்த்திங்கன்னா குழந்தை இல்லாததுக்கு எனக்கு கொடுக்கக்குள்ள அது வந்து இலவசமாக பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா அப்போ வந்து நிறையா காசு கொடுத்து நிறைய ஆஸ்பத்திரியில் போய் ஏமாந்து அவ்வளோ பிரச்சனை இருக்கக்குள்ள இவர் வந்து நமக்கு இலவசமாகவே மருந்து கொடுத்தாரு. என்னை கேட்டால் அந்த மருந்து இலவசமாக கொடுக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இலவசமாக கொடுத்தா அதோட மதிப்பு தெரியாது. நிறையா பேர், நானும் ரெக்கமெண்ட் பண்ணேன், நிறையா பேர் வந்து இலவசம்னாலே நிறையா பேர் போகலை. அதனால் அந்த மருந்து அவ்வளோ வேல்யூவானது. ஏன்னா அந்த மருந்துனால தான் இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு குடும்பமாக இருக்கிறோம், குழந்தை பிறந்திருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். அதனால் அந்த மருந்துக்கு கண்டிப்பாக விலை இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதுமாரி நீங்கள் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம். குழந்தை இல்லாதவங்க தயவு செஞ்சு நிறையா செலவு பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் சாமியை போய் சதுரகிரி சித்தரை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல செய்தி சீக்கிரத்தில் கிடைக்கும். மற்ற எந்த விஷயம்னாலும் நீங்கள் அவர்கிட்ட கேட்டுக்கலாம். நன்றி.